So good evening students, today we will see the current affairs analysis dated from 29th and 30th November 2024. The first article related to the FDI in the insurance sector, foreign direct investment. Foreign direct investment இப்போ 74% is allowed. இது வந்து 100% increase பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. There is a recommendations. முன்னாடி 49ல இருந்துச்சு, it was increased to 74%. So FDA பொறுத்த வரைக்கும் foreign direct investment, that is கம்பெனிஸோட அசட்ஸை வாங்குறது, that is இப்போ 10% ஸ்டேக்கை வந்து அக்ரிமெண்ட் மூலமாக வாங்குறது, நாட் பை த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். FDA பொறுத்த வரைக்கும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டேக்கை வாங்குறது, ஸ்டேக்ஹோல்டர்ஸாக மாறுறது, இல்லைனா புதிய கம்பெனி ஆரம்பிக்கிறது, நியூ கம்பெனி க்ரியேட் பண்ணுறது, தட் இஸ் 100% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் 50% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறது, இல்லைனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதில் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் ஒவ்வொரு செக்டார்ஸுமே தெர் இஸ் அ ரூட், கவர்மெண்ட் ரூட், அப்புறம் ஆட்டோமேட்டிக் ரூட். கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா வித் கவர்மெண்ட் பர்மிஷன் தே கேன் இன்வெஸ்ட். ஆட்டோமேட்டிக் ரூட்னா வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் த செக்டார்ஸ், இந்த ஃபீல்டில். ஸோ இன்சூரன்ஸ் செக்டார்ஸ், ஸோ தேர் வில் பி லிமிடேஷன்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எஃப்டிஏவோட லிமிடேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு செக்டார் கேட்டகரியில் போட்டிருப்பாங்க. பேங்கிங் வந்து எந்த அளவுக்கு எஃப்டிஏனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எஃப்டிஏ பண்ண முடியும் அப்படின்றது, அது மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றது அந்த வெப்சைட்டில் இருக்கும். இப்போதைக்கு லிமிடேஷன் வந்து 74, முன்னாடி 49ல் இருந்துச்சு 74%. நவ் இட் வாஸ் ரெக்கமெண்டட் டு 100%. ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் எல்ஐசி, லைக் நிறைய இருக்குது, பஜாஜ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது எல்லாமே ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், கொட்டாக் இருக்குது. ஸோ இது மாதிரி எக்ஸட்ரா யூ கேன் டாக். அதில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இருக்குது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் அவங்க வந்து 74% வரைக்கும் தான் பண்ண முடியும், விச் மீன்ஸ் 100% அவங்க ஒரு புதிய கம்பெனியாக வர முடியாது. தே நீட் 26% இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மீதி வந்து 74 அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தே கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி. இது அதோட அர்த்தம். இப்போ வந்து அது 100% கொண்டு போகலாம் அப்படின்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். இஃப் தே அலோஸ் இட் வில் அஃபெக்ட் இந்தியா ஆல்சோ. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து த பீப்புள் வில் கோ அண்ட் பர்ச்சேஸ் தி, ஏன்னா அவங்க வந்து வெல் எக்யூப்டாக இருப்பாங்க, டெக்னாலஜி பேஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும். அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்க கம்பெனிஸோட இன்சூரன்ஸ் சீப்பாக இருக்கும், ப்ரீமியம் இட் வில் பி சீப், அண்ட் தென் அங்கே போவாங்க. அப்போ எல்ஐசி இந்திய நிறுவனங்களெல்லாம் உள்ள ஆரம்பிக்கும். அப்புறம் இன்சூரன்ஸ் செக்டாராக அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் வில் கண்ட்ரோல் அவர் இன்சூரன்ஸ் செக்டார். அவங்க தான் ரூல் மேக்கிங் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்த பிறகு. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ரூட் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ இன்சூரன்ஸ் இன் இந்தியா பெனிட்ரேஷன், இது கொஞ்சம் இந்த வேர்ட் இம்பார்ட்டன்ட். இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இன் இந்தியா, தட் இஸ் 2.71% இருந்துச்சு முன்னாடி 2002ல். நவ் இட் இன்க்ரீஸ் டு 4.2 2022ல். இப்போ 4 வந்திருக்கு, அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தட்ஸ் அ டிக்ளைன். 2023ல் இட் இஸ் இன் 4%. குளோபல் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் 7% இன்சூர்ட் பீப்புள். இந்தியா வந்து 10th பிளேஸில் இருக்குது இன்னைக்கு வேர்ல்டு லெவலில். பெனிட்ரேஷன் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் ப்ரீமியம், நம்ம பே பண்ணக்கூடிய ப்ரீமியம் டிவைடட் பை தி கண்ட்ரியோட ஜிடிபி, தட் இஸ் இன்சூரன்ஸ் ரேஷியோ, ப்ரீமியம் டு தி ஜிடிபி. ப்ரீமியம் டு தி பாப்புலேஷன் இஸ் கால்ட் அஸ் டென்சிட்டி. எத்தனை பேர் ப்ரீமியம் எடுத்திருக்காங்க டு தி டென்சிட்டி டிவைடட் பை, தட் இஸ் ப்ரீமியம் டிவைடட் பை ஜிடிபி, பாப்புலேஷன். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டும் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரிலிம்ஸ்லேயும் சரி, மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீமியம், அதில் நம்மளோட இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போது அது மாதிரி டென்சிட்டி வி ஆர் வெரி லெஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் வி ஆர் இன் 10th பிளேஸ் இந்தியா வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது குளோபல் லெவலில். வி ஹேவிங் IRDA, இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ஆர்பிஐ எப்படி பேங்கிங் செக்டருக்கு இருக்கோ, வி ஹேவிங் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 19
99 it was created as a statutory body, and we having lot of act. LICக்கு தனி ஆக்ட் வச்சுருக்கோம். ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கும் தனித்தனி ஆக்ட் வச்சு இந்தியாவில் இன்சூரன்ஸ் ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். லைஃப் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது, ஜெனரல் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது, எல்லாத்துக்குமே தனித்தனியாக we are managing it. So that's about the article. Proposed amendments, சில amendments சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டார்கெட் என்ன அப்படின்னா அவங்க நெட் ஒர்த், அவங்களோட கம்பெனியோட நெட் ஒர்த் வந்து 5000 கோடி இருக்கணும். அதை வந்து 1000 கோடியாக குறைக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் எல்லா இன்சூரன்ஸ்லேயும் அவங்கள அலோவ் பண்ணணும், ஃபாரின் பீப்புளை ஃபாரின் கம்பெனிஸை அலோவ் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். The next article related to the natural farming. Natural farming என்னது? So we are moving towards national mission on natural farming. Natural farming என்னது? எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே இல்லை, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லாமல் இயற்கையான பயோ தட் இஸ் லைக் லைஃப் ஸ்டாக்கில் வரக்கூடிய கழிவுகள் மூலமாக, அப்புறம் இயற்கை முறையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம தயாரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஃபார்மிங் பண்ணுற பேர். ஸோ ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு பேர். அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், நேஷ்னல் மிஷன் ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங். இப்போ தான் லைக் கேபினெட்டில் முடிவெடுத்திருக்காங்க. சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் 22 lakh ஹெக்டேர் லேண்ட்ஸில் they want to create ஹெக்டேர்ஸ் லேண்டில் 34 lakh farmers இதில் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க மூலமாக. அதில் மெயினாக கங்கா ரிவர் ஓரத்தில் ஆல்ரெடி வி மேட் இட். கங்கா ரிவர் ஓரங்களில் டெல்டா ஏரியாஸ் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய கங்கா ஓரம் ஏன் அப்படின்னா அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் கோன்ஸ், அலுவியல் சாயில்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அது மாதிரி ரிவர்ஸோட எண்டு, கடலுக்குள்ளே எண்ட் ஆகக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ பயங்கரமான இதில் இருக்கும், மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்ரிச்சாக இருக்கும். அந்த ஏரியாஸில் ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக 22 லட்சம் ஹெக்டேர்ஸ் ஃபுல்லாகவே இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது தான் தெரியும். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் K4 மிசைல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணாங்க. இட்ஸ் அ சப்மரைன் பேஸ்ட் லான்ச் மிசைல். சப்மரைன் லான்ச் பலிஸ்டிக் மிசைல். பலிஸ்டிக் மிசைல்னால் எல்லாருக்குமே தெரியும், இட் வில் ட்ராவல் இன் அ ட்ராஜெக்டரி பாத். க்ரூஸ் மிசைல்னா ஸ்ட்ரைட்டாக போகும், சரியா? ஸோ ரேடாரில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக. ஸோ SLBMஐ பொறுத்த வரைக்கும் சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ண வி ஹேவிங் என்னெல்லாம் சப்மரைன்ஸ் இருக்குது? அரிஹந்த், அரிகாத் அதெல்லாம் மறந்தாச்சு. ஸோ அதில் K15 சகரிகா மிசைல், K4 இது ரெண்டுமே வந்து இது 1500, இது 3500. இப்போ இந்த 3000 ஆல்ரெடி வி ஹேவிங் திஸ் K15. இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் டெஸ்டிங் பண்ணி இன்னும் நேவியில் இன்டெக்ட் பண்ணலை K4. ஸோ இதை வந்து ஃபைனலாக இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா சப்மரைனில் இருந்து எதிரி நாடுகளை, இப்போ நம்ம சப்மரைன்ஸ் போயிட்டு இன்னொரு நாட்டில் நிற்கிறேன், ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் அ நியூக்ளியர் வெப்பனை எடுத்துகிட்டு போகக்கூடியது, நியூக்ளியர் வார்ஹெட். கன்வென்ஷனல் வெப்பனே வச்சு லான்ச் பண்ணலாம், இட்ஸ் அ மிசைல் தான். அப்போ அதுக்கு கொண்டையில் நீங்கள் வந்து அதோட டிப் பாயிண்டில் வைக்கிறதா வார்ஹெட். அந்த வார்ஹெட்டில் நீங்கள் என்ன வச்சாலும் அதை எடுத்துகிட்டு போய் வெடிக்க தான் போகும், சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட், அது படிச்சுக்கோங்க. அப்புறம் தெர் இஸ் அன் எக்ஸசைஸ், சாரெக்ஸ் எக்ஸசைஸ், அப்புறம் சின்பெக்ஸ் எக்ஸசைஸ். சாரெக்ஸ் அப்புறம் சின்பேக்ஸ். அது ஆர்டிக்கிள் நம்பர் வெயிட் ஆர்டிக்கிள் 7ல் இருக்குது. ஸோ அது இப்போ மூவ் பண்ண வேணாம். இது வந்து 3rd ஆர்டிக்கிளில் இருக்குது சாரெக்ஸு. 4th ஆர்டிக்கிள். ஸோ கொச்சின் கேரளாவில் இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ், நேவி, அப்புறம் கோஸ்ட் கார்டு இவங்கெல்லாம் சேர்ந்து பீப்புளை வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்கியூ பண்ண முடியும், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக பண்ணியிருக்காங்க. சின்பெக்ஸ்ன்றது இட்ஸ் ரிலேட்டட் டு கண்ட்ரி, கம்போடியாவும் இந்தியாவும் சேர்ந்து
ஜாயிண்ட் டேபிள் டாப்னா ஹில்ஸில் பண்ணுறது, டிபெட் மாதிரியான பிளாட்டிவ் ஏரியாஸில் ஹைட்டான ஏரியாஸில் பண்ணுறது, கவுண்டர் டெரரிசம் ரிலேட்டடாக. ஸோ இந்த 2 எக்ஸசைஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரெண்டுமே அந்த ஆர்டிக்கிளில் இருக்குது, பட் ஒரே இதில் இல்லை கிடையாது. சரி, இது 7th ஆர்டிக்கிள் நான் சின்பெக்ஸ் சொன்னது. கம்போடியா அண்ட் இந்தியா ஆர்மி லெவல், இது நேவி, இது இந்தியாவுக்குள்ளே கண்டக்ட் பண்ணப்பட்டது, இது இன்டர் கண்ட்ரி. சரி, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அரட்டப்பட்டி இப்போ நியூஸில் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து டங்ஸ்டன். இப்போ ரீசெண்டாக முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருந்தார். யாருக்கு? பிரைம் மினிஸ்டருக்கு. டங்ஸ்டன் மினரல்ஸ் வந்து அரட்டப்பட்டி பக்கத்தில், அரட்டப்பட்டி அந்த ஏரியாஸில் எடுக்கிறாங்க. 2022 தான் நினைக்கிறேன். இட் வாஸ் அனௌன்ஸ்ட் அஸ் அ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இட்ஸ் அ ரிசர்வ்டு ஏரியா. அங்கே வந்து ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் கோயில்கள், சின்ன குகை மாதிரி என்னமோ ஃபங்க்ஷன் இருக்குது. அது மாதிரி இட்ஸ் அ இன்சல்பர்க்னா ஜியோமார்ஃபாலஜி படிச்சிங்கன்னா தெரியும். இன்சல்பர்க் இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு. இன்சல்பர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாலைவன ஏரியாஸில், ராஜஸ்தான் ஏரியாஸில் இட்ஸ் அ காற்றுனால உருவாகக்கூடிய, தட் இஸ் desert topography. It's look like Inselberg, it's not equivalent to the Rajasthan Inselberg. இல்லைனா அரேபியன் கண்ட்ரிஸோட இன்சல்பர்க் கிடையாது. டெசர்ட்டில் இன்சல்பர்க் அப்படின்னா ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மலை, அது காற்றுனால உடச்சி கொஞ்சமாக இருக்கும், ஒரு ஹைட்டாக ஒரு பிளேஸாக இருக்கும். நீங்கள் இமேஜஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நீளமான மலைக்குண்டு, ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான். இட்ஸ் அன் இன்சல்பர்க் ப்ளஸ் இது வந்து ஒரு வாட்டர் ஷெட் ஏரியாவை ஆக்ட் பண்ணுது. வாட்டர் ஷெட்டுன்னா என்னது அப்படின்னா, வாட்டர் இங்கே ஸ்டோர் ஆகி இங்கேருந்து நிறைய கால்வாய்களுக்கு, நிறைய ரிவர்ஸுக்கு தண்ணி போகும், நிறைய டேங்க்ஸுக்கு தண்ணி போகுது. கிட்டத்தட்ட 72 லேக்ஸுக்கு வந்து இங்கேருந்து தான் தண்ணி போகுது. அது மாதிரி 200 நேச்சுரல் ஸ்ப்ரிங்ஸ், ஊத்துகளுக்கு இது வந்து தண்ணீர் இதாக இருக்குது. அப்புறம் 3 செக் டேம்ஸ் வருது. பாண்டியர் காலத்தில் அணைகொண்டன் டேம் பாண்டியர்கள் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இது பக்கத்தில் இந்த இதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து பாதுகானா சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் அதனால இட்ஸ் அ ஜியோஹெரி. அப்புறம் ஃப்ளோரா அண்ட் ஃபானா இஸ் தேர், நிறைய பறவைகள் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இட் ஷுட் பி ப்ரொடெக்டட் அப்படின்றதுனால. ஏன்னா இது அதிகமாக மினரல்ஸும் அதிகமான பகுதி, அப்போ அதிகமாக எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணும்போது பாதிக்கப்படக்கூடும் அப்படின்றதுனால இந்த ஏரியாவை தான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. புரிஞ்சுதா? இட் ஹேப்பன்ட் இன் 2022. இப்போ இந்த ஏரியா பக்கத்தில் தான் இதை எடுக்க போகிறாங்க. இது டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் இது ஒன்று தான் இருக்குது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு 2007 அனௌன்ஸ் பண்ணாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டேமரின் குரூவ்னா தெரியும்ல, புளிமர குரூப், அது அவங்க வந்து சேக்ரெட் குரூப், அதுதான் முதல் தடவை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஏன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஒன்று வந்து இந்த ரீசன், இன்னொன்று பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்குது இங்கே, சதுப்பு நில காடுகளில் இருக்கிற மாதிரி. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, மெகாலித்திக், அதாவது பாண்டிய மன்னர்களோட காலங்களில், அது மாதிரி ஏன்ஷியனில் மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. மெகாலித்திக்னா பெரிய கற்களை வச்சு கல்லறைகள் உருவாக்குறது, இறந்து போனவங்க மேலே ஒரு பெரிய கல்லை வச்சு நினைவு சின்னமாக வச்சுருப்பாங்க. இப்போ கல்லறைகள் இருக்கிற மாதிரி. அது கேரளாவில், சவுத் இந்தியா, தமிழ்நாட்டிலலாம் அது ஃபேமஸ். அப்புறம் மேகாலயாவில் இட் வாஸ் தேர். சரியா? மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால தான் இது ப்ரொடெக்டட் ஏரியா, பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இது யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, 2002 பயோடைவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. பயோடைவர்சிட்டி ஆக்ட், இது என்வாயன்மெண்ட் படித்தவங்களுக்கு தெரியும். there is a section called as 39 in this act. அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்க வேணாம். இந்த ஆக்ட் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் நோட்டிஃபை அன் ஏரியா அஸ் அ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழப்புறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு கொடுப்பாங்க, அதில் நீங்கள் குழம்பிடக்கூடாது. சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் கான்ட்ரசெப்டிவ்ஸ் பயன்படுத்துறது, கருத்தடைகள் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அதில் வெசக்டாமி அக்செப்ட் பண்ணால் ஆண்களுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது. அதில் 1952 தான் நம்ம ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங்
ப்ரோக்ராம் போட்டோம். அதில் முன்னாடி 1960களுக்கு முன்னாடி எல்லாமே ஆண்கள் தான் அதிகமாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது, 80.5%. அதுக்கு பிறகு இன்றைக்கி அது வந்து ஃபுல்லாக ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக மாறி இருக்குது. ஆண்கள் வந்து அதை வந்து அது ரீசன் உங்களுக்கு தெரியும், ஆண்மை இல்லாத ஆண்கள் அப்படின்னா அது தப்பாக வரும் அப்படின்றது சோஷியல் கல்ச்சரல் ரீசன்ஸ். ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் வந்து 37.9 இருந்துச்சு இப்போது. அதில் ஆண்களோட இது வந்து 0.3 தான் இன்றைக்கி ஸ்டெரிலைசேஷன், வெரி லெஸ். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், இது சொசைட்டி பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். அது நீங்கள் சொசைட்டி பேப்பர் படிக்கும்போது புரியும். சேலஞ்சஸ், சோஷியல் பெர்செப்ஷன், ஆண்கள் அப்படின்னா ஆண்மையோடு இருந்தால் தான் ஆண்கள் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு எண்ணம். கரெக்ட் தானே? லேக் ஆஃப் அவேர்னஸ், அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ப்ராப்பராக கிடையாது. சர்வீஸ் அவைலபிலிட்டி, இது வந்து சின்ன பப்ளிக் ஹெல்த் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயே பண்ணலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அது பண்ணவும் தெரியாது. அதனால் அது லைக் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்குமே சொல்கிறதும் கிடையாது. ஸோ அது ஒரு ரீசன். அதனால தான் அது ஜெண்டர் ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டுமே அது ஃபேமிலி பிளானிங் பண்ணணும், குடும்ப கட்டுப்பாடுனா பெண்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டைசேஷன் பண்ணணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி எடுத்துரைக்கணும் கல்வியில் மூலமாக, ஆர்கனைஸ் கேம்ப்ஸ் எக்ஸெட்ரா. அதுக்கு சவுத் கொரியா இஸ் அன் எக்ஸாம்பிள். சவுத் கொரியாவில் ஹையஸ்ட் வேஸ்கெக்டாமி சவுத் கொரியாவில் அவங்க வந்து அவேர்னஸ் மூலமாக, அவங்க எஜுகேட்டட் பீப்புள், அதனால் வளர்ந்த நாடும் கூட. சரியா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி பூட்டான் அவங்க அங்கே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பிரேசில் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதன் மூலமாக அங்கே வளர்ந்துட்டுருக்கு. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ்மான், அது சொல்லியாச்சு. ஆயுஷ்மான் இல்லை, ஆயுஷ் மிஷன், நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் 2014 லான்ச் பண்ணப்பட்ட. இப்போ எதனால் நியூஸ் வந்து அப்படின்னா புதிய 2 சப் இது வந்து ஆட் பண்ணியிருக்கான், ஆயுர் கியான், ஆயுர் ஸ்வதா, 2 கீ காம்பனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஆயுஷ் ஸ்வஸ்தா அப்படின்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில், ஹெல்த் கேரில், ப்ரைமரி ஹெல்த் கேரில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணுற ஆயுஷ் அண்ட் பப்ளிக் ஹெல்த். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ், நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸை நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது, அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி, யோகா வராது, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, ஸோ இதை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே, அதான் இதோட பர்பஸ். கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் ஆயுர் கியான் அப்படின்னா எஜுகேஷனில், ரிசர்ச்சில் ஆயுஷை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. இந்த ரெண்டும் நேஷ்னல் மிஷன், அது வந்து 2014 லான்ச் பண்ணப்பட்டது. டிபார்ட்மெண்ட் ஆயுஷில் ஆயுஷை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு, ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, ஹோமியோபதி எக்ஸெட்ரா. ஸோ தேட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி டிஜிட்டல் அரெஸ்ட். இது ஏற்கனவே நான் பல வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 92,000 இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க டிஜிட்டல் ஸ்கேமில். டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னது? பீப்புளை வந்து ஃபோன் மூலமாக, இமெயில் மூலமாக, ஆடியோ கால்ஸ் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட பார்சல் மாட்டியிருக்கு, நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அது ஒரு வீடியோ காலில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே உட்காந்துருப்பாங்க, சிபிஐ ஆஃபீஸர். இப்போ ரீசெண்டாக அதிகமாக நடந்துகிட்ருக்கு. பின்னாடி வந்து ஏதோ ஐஜி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இடியிலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு இந்த அரெஸ்ட் இருக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இது ஆர்பிஐக்கு தான் போகும் இந்த காசு, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வரும் உங்களை செக் பண்ணுறதுக்காக அப்படின்றது சொல்லுவாங்க. அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிறகு அவ்வளோதான், முடிஞ்சுது. அது வரைக்கும் வேறு யாரையும் காண்டாக்ட் பண்ண விட மாட்டாங்க. அதான் அது பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். பட் அவங்க மாட்டிக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பயமுறுத்துகிறாங்க பயங்கரமாக, அதில் எல்லாருமே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணவே விட்றாங்க, அலினேஷன் பண்ணி விட்றாங்க, அந்த வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்கார்ற மாதிரி, வெளியில் போனீங்கன்னா வி வில் அரெஸ்ட் யூ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பயமுறுத்துனா நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இந்த மோடஸ் ஆப்பரண்டி நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபோன் பயன்படுத்தின ஆடியோ கால்ஸ், அப்புறம் வீடியோ கால்ஸ், சேட்டில் வராங்க. ஸோ நிறைய பேரை மாட்டிக்கிறாங்க. 92,000 இந்தியன்ஸ் மாட்டியிருக்காங்களாம். டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மட்டும் 1,616 கோடி இந்தியர்கள் இழந்திருக்காங்களாம். 1,616 கோடி. அது மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஏமாற்றி காசை வாங்கி 4,636 கோடி. பொன்சி ஸ்கீம்ஸ், தப்பான ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி 3,216 கோடிகள். மொத்தம் இந்தியாவில் 2023 வந்த கம்ப்ளைண்ட் மட்டுமே 11,31,900
321 கம்ப்ளைண்ட்ஸ், 27,914 கோடி மக்கள் இழந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ யூ பீப்புள் ஆல்சோ நீட் டு பி அவேர். அப்புறம் இதை கவுண்டர் பண்ணுற நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம், வி ஹேவிங் சைபர் சர்டின் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். Now we will move on to the MCQs. So question number 1. With reference to the Chemical Weapon Convention, consider the following statements. Statement number 1, it came into force in 1997, presently has 193 state parties. Statement number 2, it promotes international cooperation in the field of chemical weapons. Statement number 3, India is not a original signatory to the convention. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 2, with reference to the genetically modified and crops, consider the following statements. Statement number 1, crops that have undergone genetic engineering process to alter their DNA are referred to as genetically modified crops. Statement number 2, BT cotton and GM mustard are the only two genetically modified crops commercially grown in India. Which of the following statements these are correct? Next question. Third question, what was the main objective of the UNSC 1701 resolution? Statement number options are A, to settle the war between Russia and Ukraine. B option, to end the hostilities between Hezbollah and Israel. Third option, to establish a new international peacekeeping force. D option, to promote economic development in Lebanon. Fourth question, consider the following statements about the global matchmaking platform for industrial decarbonization. Statement number 1, it was launched at the Conference of Parties 2023 அப்படின்னா to the Conference of Parties 2028 to facilitate decarbonization in the developed economies. Statement number 2, GMP involves the participation of international financial institutions like World Bank. Statement number 3, it focuses on high emissions sectors like steel and cement production. Which of the above statements these are correct? Options are A, 2 and 3 only, B, 1 and 2 only, C, 1 and 3 only, D, 1, 2 and 3 only. Question number 5, which of the following states contributes the highest share in India's milk production in 2023-24? Options are A, Rajasthan, B, Uttar Pradesh, C, Gujarat, D, Madhya Pradesh. So that's all. Now we will see the answers for previous. Question number 1 answer is B. Question number 2 answer is D. Question number 3 answer is B. Question number 4 answer is D. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.